வணக்கம் பாஸ். யார் இவரு? பலூன் வியாபாரி. என்னம்மா கேள்வி? பலூன் வியாபாரி அவரு. ஏரியா தானாங்கறேன். பலூன் வியாபாரியா? ஏரியா சண்டீர் மேன் சண்டீர் ஐயால. கொஞ்ச நாள் நான் ஏரியாக்குள்ள உங்க ஆட்டம் ஓவரா இருக்கு. ஆமா, பலூன் வியாபாரியா இவ்வளவு உயர்வான ட்ரெஸ் எல்லாம் போட்டு வருவாங்க. செஞ்சிருவேன். என்ன நீங்க செஞ்சிருவீங்க? மேட்ரு உனக்கு தெரியாது. நீங்க மேட்ரா? இந்த காரியம் நடந்துறதா தான் அது ஏன் பயமுடா இருக்காதா? என் விஷயம் உனக்கு தெரியாது. அவருக்கு பெரிய பிரச்சனை போலப்பா. நம்ம எதுக்கு? ஹலோ, சிகரெட்டை பத்த வைங்க முதல்ல. பத்த வச்சா தீந்துவோம்ல. ஒரு மாசம் வச்சிருக்கேன் இந்த சிகரெட். அவர்தான் ஜண்டியர் மயன் ஜண்டியர். சிகரெட் வைக்கிற விலைக்கு என்ன பத்த வைக்கவா? தாதா யாரியா நீனு? அப்பையில இருந்து ஒரு வித்தியாசமா தெரியற வித்த காட்டுற ஆள் மாதிரி. கறி கஞ்சி குடிக்கிறதுனா கூட சமைக்க மாட்டேன். மோந்து பாத்துக்கிட்டே தெரியுங்களோ? கோழியை தொங்க விட்டுட்டு அதை பாத்துக்கிட்டே 1.5 தட்டு சோறு தின்னு விடுவேன். வாங்க வக்கலன்னா அப்புறம் அதை பாத்துக்கிட்டே பொம்பளை பிள்ளை தகராறு பண்ண கூட ராணி. டேய் ஏமா லூசு மாறின்னு சொல்லாதமா. லூசு கிட்ட வந்து எப்படி தப்பிக்கணுமா? நான் பாத்துக்கிறேன். உன் மாமியாட்ட சொல்லிட்டு போ. யோ போயா. அப்பா நீங்க டீ உள்ள இருக்கா, நீங்க போய் அப்பால மர்மையான அவரை பத்தி தெரியாம நீ அவர்ட்ட பேச கூடாது. அப்பா அந்தால லூஸ் மாதிரி பேசி இருக்காரு. லூசு அப்பா அந்தால மூஞ்சி போறல பேத்து புரியும். பேத்து செவனேல இருங்கப்பா. அப்படி பேச முடியாது. அந்த ஆளை நல்லா உத்து பாருங்கப்பா. சோட்டா பீம் மாதிரி இல்லையா? சோட்டா பீம் ஆளை பார்த்தா 50 கொலை பண்ண ஆள் மாதிரி இருக்கு. அந்த ஆளு கொலை பண்ற மாதிரி இல்லையா? என்னப்பா அவர் யார் தெரியுமா? டேய் ஜாமான ஒருவனா புதச்சு வாமா. இல்ல அத பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. இந்த இங்க வாமா. பாசே பாசே விடுங்க பாசே. சின்ன பிள்ளை அதை பத்தி. இங்க வாமா. அவர் யார் தெரியுமா? ஏரியாவுல எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? எவ்வளவு பெரிய ஆள்பா? என்னம்மா அப்படி சொல்ற? கீழே ஒரு 10 ரூபாய் பணம் கிடந்தா எடுப்பியா எடுக்க மாட்டியா? எடுப்பேன்பா. எங்க தலைவர் எடுக்கவே மாட்டாரு. 10,000 ரூபாய் ஒரு நோட்டு கட்டு கிடந்தாவே கட்டா கிடந்தா கூட எடுக்க மாட்டாரு. எடுக்க மாட்டான். என்ன அவருக்கு என்ன மூலமா? பணத்தை மதிக்க மாட்டாருமா. பணத்தை மதிக்க மாட்டாரா? நீ என்னை கேவலப்படுத்துறியா கௌரவப்படுத்துறியா? தல உங்க ஆள் தான் தல. என்னப்பா சொல்றீங்க? ஏரியாவுல இந்த ஆள் தண்ணி பீஸ் மாதிரி இருக்கான்பா. சரி பேசக்கூடாது. ஒரு கல்யாணம் நடக்குன்னு வச்சுக்க, இவர் தான் மாப்பிள்ள. ஒரு கூட்டம் பொதுக்கூட்டம் நடக்குன்னு இவர் தான் தலைவர். ஆளையும் மரியாதையும் நமக்கு தான். எல்லா மரியாதையும் அவருக்கு தாமா. என்னப்பா அப்படி சொல்றீங்க? வேற ஒரு துக்க நிகழ்ச்சின்னு வச்சுக்க, ஐயா தான் போனமா. அவர் அங்க இருந்து அந்த ஏற்பாடெல்லாம் பண்ணுவாரு. மித்தபடி நான் தான் உட்கார்ந்து கொட்டை அடிச்சு கொண்டு இறக்குவேன். முகர கட்டைய பாரு. சுடுகாட்டுல கொல்லி கூட வரதான் வைப்பாரு. வேறு ஏய் என் மேல பல கேஸ் இருக்கு. அவரை பத்தி தெரியாம மோதுற வேணாம் சொல்றேன். அப்பா சொல்றத கேளுங்க. எனக்கு கோவம் வந்துச்சுன்னா அவர் தாங்க மாட்டாப்ல. அந்த ஆளு சோத்த திங்கறானா சோத்த விட்டு வேற எதை திங்கறானா? அப்பா அந்த ஆளு என்ன அவ்வளவு பெரிய வெள்ளையா? அரியுரி வச்சுக்கால அவுச்சு வச்சு வந்திருக்காப்ல. ஏங்கப்பா மூக்கு போல. எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யார் அடிச்சாரு? அடிச்சாலதான் பாக்குறடா மயிர. அப்புறம் யார் அடிச்சான்னு கேட்டு இருக்க? மக்கள் பொம்பளை கழுகு கட்டிக்கிட்டு தட்டோட வச்சுட்டு குத்துறா. ஏன் தர கேக்குறதுக்கு ஒரு நீங்க எவ்வளவு பெரிய ஆளு? உங்க தகுதி என்ன, தரம் என்ன? ஒரு நான் கேக்குறேன், நீங்க ஒரு ஆம்பளை தானே? நான் கேக்குறேன் ஆம்பளை தானே? நீங்க ஆம்பளை தானேங்கிறேன். முகர கடைய பாரு. ஒரு ஆம்பளை என்ன பண்ணணும்? பொம்பளை பிள்ளை நெஞ்சில கைய வச்சு தள்ளுச்சுல, பதிலுக்கு நீங்களும் தள்ளணும்னா நீ ஓசல புளு புளு பார்க்கலாம்னு ஆசைப்படுறேன். ஓஹோ, நீங்க காசு வாங்கிட்டு தான் ஓட்டுவீங்களோ? ஐ டோன்ட் லைக் மிஸ்டர் துரைராஜ். நான் டீசன்ட் ரவுடி. ரவுடியா இருந்தாலும் பொம்பளை பிள்ளைட்ட மோதல். என்ன நீ டீசன்ட் ரவுடி? ராணி வேணாம். அவரை பத்தி யாருங்கப்பா? அந்த ஆளு மூஞ்சி போறல உடைச்சு புரிய உடைச்சு வாயில கிழிச்சு புரிய கிழிச்சு. என்ன ரவுடி? என்ன ரவுடி? ரவுடி மோதலே பாரு. இதுக்கு மேல கை வச்சேன்னு வச்சுக்க, உன்னாலதான் அந்த பிரச்சனைய. அவ பேசாம தான் இருந்தா. அவர் யார் தெரியுமான்னு கேட்டதுக்கு அப்புறம் சோறு திங்கிறானா பீதிக்கிறானு கேட்டா. அவர் மேல கைய வைக்காதேன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன பாடிச்சாட்டே. நீங்க பிளான் பண்ணி வந்திருக்கீங்களா? ஏரியாக்குள்ள பெரிய சண்டீரு என்ன கொண்டாந்து ஒரு பொம்பளை பிள்ளைட்ட மறுபடியும் சட்டின்னு சொல்லிட்டு தெரியாத. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஆள் கூட்டிட்டு வந்திருக்கியா? கும்புறேன்டா சாமி. நீ எனக்கு ஒன்னும் பட்டம் கொடுத்து கிழிக்க வேண்டாம், நானே டீல் பண்ணிக்கிறேன். என்ன ஜோட்டா பீம்? என்ன நம்ம வாழ்க்கையில வாங்காத செருப்படியா விளக்கமா தெரியா? இதெல்லாம் தொடச்சு விட்டு போயிட்டே இருக்கணும்.
உன்னை மன்னிச்சுட்டேன். என்ன எதுக்கு நீ மன்னிக்கிற? போ. ஏய் நான் எதுக்கு போணும்? என்ன எதுக்கு நீ மன்னிக்கிற? ஏரியா ஒரு மோசமான ஏரியா. ஏரியா மோசமா இருந்தா நீ போய் ஒளிஞ்சுக்க போ. என்ன எதுக்கு போ சொல்ற? முந்தானால அந்த ஆளு புடிச்சு குடுக்குறானா இல்லையான்னு பாருங்க. முந்தானாலாம் காரைக்குடி பஸ் ஸ்டாண்டே கலங்கிருச்சு தெரியுமா? ஏன் என்ன பண்ணீங்க? என்னை பார்த்து நீ தெரியாம பேசுற. பஸ்ஸை விட்டு கீழே தானே காலை வச்சேன், சுத்திட்டான் 10 பேர். ஐட்டம் சூப்பரா இருக்குண்ணா. இவர் ஐட்டமா? என்ன என்னடா ரூட்டை மாத்தி விடுறீங்க? எதுக்கு 10 பேர் சுத்துறாங்க? ஐட்டம்னா டேய் நான் அந்த டேய் எதுக்காண்டி சுத்துறாங்கன்னு கேட்டேன். பூரா ஆப்போசிட் பார்ட்டி. ஓஹோ, கடங்கட வாங்கியிருந்தீல? நம்மளை போடணும்னு முன்னில வந்திருக்காங்க. அப்புறம் எப்படி இது கிடைக்குமா வாய்ப்பு? நீ என்ன சொல்ல வர்ற? போடுறதுன்னா இந்த போடுறது இல்ல, எப்படி இருந்தாலும் போடுறது தானுங்க. இங்க பூரா ஜாமானோட நிக்கிறாங்க. நீங்க ஜாமான் இல்லாம இருக்கீங்களா? போடணும்னா ஜாமான் வேணும்ல. டேய் அது இல்லடா, அருவா பிச்சுவா ஈட்டி எல்லாம் நிக்கிறாங்க. ஆத்தாடி, அப்புறம் இவர் ஜாமான் இல்லாம இருந்திருக்காப்ல. யதார்த்தமா கொண்டுட்டு போகல ஜாமான். இருந்தா தானே. எப்போ இல்ல அப்போதைக்கு நம்ம எடுக்கிறதுக்கு இருந்தா தானே. எப்போ இடுப்பை சுத்தி வச்சிருப்பேன், வீட்டுல வச்சுட்டு போயிட்டேன். விசேஷம் தானே போறேன். இப்ப சுருங்கிருச்சோ? ஆனா 10 பேர் நிக்கிறானே தவிர கிட்ட வர பயப்படுறான். யார் முதல்ல போறதுன்னு கை வைக்கணும்னா பூரா டீ கடை பெட்டி கடையில நிக்கிறேன், கிட்ட வர பயப்படுறான். இறங்கி 2 ஸ்டெப் வச்சேன்ல. நல்ல ஸ்டெப்பா போட்டீங்களா? அத சந்தில விட்டு ஜானி அடிச்சிட்டாங்க. டான்ஸ் இல்ல, அப்படி ஸ்டெப் அப்படி வச்சேன். இது பாம் டான்ஸ் போல. அப்படி வச்ச அந்த அக்கட கத்திருப்பாங்க போல. 10 பையலும் தெரிச்சு ஓடுறேன். இந்த ஸ்டெப் பிடிக்காமையா? அது இல்ல, 10 பைய காலையும் 15 வட்டம் கும்பிட்டு விழுந்திருக்கேன். ஏரியா நம்ம ஏரியாவா இருந்தா இறங்கி வேலை போயிருப்பாரு எனக்கு தெரியும். அவன் நல்ல ஆம்பளையா இருந்தா ஏன் ஏரியாக்குள்ள வரட்டானே, அங்க வச்சு செய்யறேன். நான் சொல்லல, அவங்களுக்குன்னு ஒரு ஏரியா தனியா இருக்கு. அப்படியாப்பா? ஏய் அவங்களுக்குன்னா நீ என்ன நினைச்சு பேசிக்கிட்டு இருக்க? உன்னை பொம்பளை பிள்ளைன்னு மன்னிச்சு விடுறேன். ஏங்க நான் உங்க ஏரியாவுக்கு வர மாட்டேங்க. நான் உங்க ஆளு இல்லைங்க. நான் லேடிஸ்ங்க. 32 கேஸ் இருக்கேன் மேல. கடைசியா போயிட்டு இருக்க கேஸ் ஜாமீனே கிடைக்கல. ஜட்ஜ் என்ன கேஸ்? ஜட்ஜ் அவர் 1 லட்சம் ரூபாய் பணம் கட்டி என்னை வெளிய விட்டுருக்காரு. ஏன் என்னாச்சு? நாடகத்துக்கு வரணுங்கிறதுக்கா. என்னையா சொல்ற? ரேப்பிங் கேஸ். நீங்களா? 60 வயசு கிழவியை கற்பழிச்சிருக்கேன். சே மனுஷனா நீனு பயங்கடு கிளவிய போய்க்க. அது ரேப்பிங் இல்ல, கொலை கேஸ். நல்ல போதை, நிலகொள்ளாத போதை. செகண்ட் ஷோ படம் விட்டு வந்துகிட்டு இருக்கேன். இந்த கிழட்டு முண்டை வீட்டுக்குள்ள கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு, வெக்கையா இருந்திருக்கு போல. வாசல்ல படுப்போன்னு வந்த மூதேவி சேலையை அவுத்து கீழே விரிச்சிட்டு உள்பாவாடையும் சாக்கெட்டோட மல்லாந்து கிடந்தா. ஐயே, என் போதைக்கு 16 வயது பருவ மங்கை பாவாடை தாவணியோட கிடக்க மாதிரி தெரிஞ்சது. பாஞ்சிட்டேன். கிளவியை தாண்டி. கிளவி எதுவுமே சொல்லையே, கம்முன்னு இருந்தா. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்டா, என் தம்பி இப்படி செய்யலாமான்னா. நான் கூட டிசைன் பிடிக்கல போல இருக்கு, நாளைக்கு வேற மாதிரி செய்வோம்ட்டு வந்துட்டேன். வந்ததோட கிளவி சும்மா இல்லையே, வேற என்ன பண்ணுச்சு? கோர்ட்ல கேஸ் போட்டா. ஐயோ, கேஸ் நடக்குது, வக்கீல் அடிச்சு வாதாடுறார். என்னன்னு? கணம் கோச்சார் அவர்களே, இந்த ஈனப்பையில விடாதீங்க, அவனை உள்ள தள்ளுங்க, அவனை கொதிக்கிறான். ஏயா என்ன வக்கீல் இவ்வளவு கொதிக்கிறான்னு பார்த்தா மேட்டர் அப்பதான் தெரியுது. என்ன? அந்த கிளவி வேற யாரும் இல்ல, வேற வக்கீலோட அப்பத்தாவா. ஜட்ஜ் தீர்ப்பு எழுத போறார். இந்த ஈன நாய்க்கு 6 மாதம் கடுங்காவல் தண்டனை 50,000 அவதாரம் எழுத போனார்ல. திடீர்னு ஒரு சத்தம். என்ன? அந்த பையனை ஒண்ணு செய்யாதீங்க. யாரு யாரு? அந்த கழட்டு முண்டதா. ஜட்ஜே குழம்பிட்டார். ஐயோ, கேஸையும் கொடுத்துட்டு ஒன்னும் செய்யாதீங்கிறால, என்னம்மா பயப்படுற? ஆள் வச்சு மிரட்டினாங்களா? பயப்படாத, நான் இருக்கேன், உண்மையை சொல்லு அப்படின்னா ஜட்ஜ காலை கட்டி பிடிச்சி அழுகுறான். ஐயா அந்த பையனை விட்டுருங்கய்யா, என் பப்ளி மாசை விட்டுருங்க. பப்ளி மாசா? என் புஜ்ஜிலி மாவை விட்டுருங்க. கிட்டத்தட்ட 40 வருஷம் கழிச்சு ஒரு அற்புதமான முகத்தை காமிச்சிருக்கான், அவனை ரிலீஸ் பண்ணுங்கன்னால ஜட்ஜு விழுந்தாரு மட்டமலாக்கா கீழே. அந்தால 108ல தூக்கிட்டு போறாங்க. அப்புறம் எனக்கு எங்கிட்ட தீர்ப்பு எழுத. கிழவிக்கு அந்த நிலைமைன்னா ஓன் நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாத்துக்க. என்ன நீ கிழவிதான் கற்பழிக்க முடியும், என்கிட்ட எல்லாம் உன் ஜம்பம் பலிக்காது. இறங்குன்னு வச்சுக்க, பெருவரில் ஊண்டிட்டேன், அவ்வளவுதான். யார் நீங்களா? ரெடியா கதை உட்காந்து எந்திரி. அப்புறம் இவர் பெருவூர்ல அப்புறம் இந்த ஆட்டம் ஆடுது. காலு காலுன்னா ஆடத்தான் செய்யும், ஆடாம அப்படியே ஆடுற காலு ஆடத்தான் செய்யும். உன்னை மன்னிச்சு விட்டுட்டேன். என்ன என்ன ஒண்ணு நீ எடியா கைய முதல்ல பொம்பளை பிள்ளைட என்ன உனக்கு பிரச்சனை? அங்கிட்டு பார்க்காதன்னு சொல்றேன்ல, நான் உன்னை என்ன சொல்லிக்க, அந்த பக்கம் திரும்பாத,
பார்த்தா நம்ம பொழப்ப கெடுத்துருவேன்னு சொல்றேன், கேட்கறா இல்ல. எத்தனை பேரை தான் நான் சமாளிக்க ஒன்னே சமாளிக்கிறதா அந்த ஆள வந்ததுல இருந்து ஏன்னு நீ என்னமோ அவர் இப்ப பொண்டாட்டி சொல்ற. மாதிரியே நீ கூப்பிட்டு. நான் வந்ததுல இருந்து எவ்வளவு சமாளிச்சிருக்கேன்னு எனக்கு தானே தெரியும். அதானே தெரியுமா? 100 ரூபாய் கொடுத்துட்டு என்னை 100 வட்டம் பொண்டாட்டி மாதிரி கூப்பிட்டான். உனக்கு தெரியுமா? அதுல சிவாஜி கணேசன் மாதிரி போயிட்டு வந்து போஸ் கொடுக்குறான். நான் அவ்வளவு பொறுத்து தான் இருக்கேன். உனக்கு என்னப்பா அவ்வளவு கோவம் வருது? நீ காசே வாங்காம நீ மாவீரன்டா. இன்னொரு வரச்ச வாங்கினா தான் போவேன், எனக்கு தெரியும். அந்த 50 போய் வாங்கிட்டு வந்துறியா? அட போயா. அண்ணே 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 தயவு செய்து அண்ணே, லெஃப்ட் பாக்கி இருக்கு, அதில் ஒன்று கொடுத்துட்டீங்கன்னா சரியா வந்துடும். முதல்ல ரைட்டு கொடுத்தீங்க, இன்னும் லெஃப்ட் கொடுத்தீங்கன்னா மேட்ரு ஃபினிஷ் ஆயிடும். வா வா. ஏய் எடியா கைய முதல்ல. அட என்ன ரொம்ப பிகு பண்ற? ஏய் வாயில கிழிச்சு பிரேம் கிழிச்சு. என்கிட்ட உன் சேட்டை எல்லாம் வச்சுக்காத. ஏன் தொடப்படாத? அப்புறம் அன்னைக்கெல்லாம் போட்டு அமுக்குன்னு பேசாம இருந்தா? ஏய் அன்னைக்கு யாரையா போட்டு அமுக்குன? அன்னைக்கு உனக்கு மூடு இருந்திருக்கு, இன்னைக்கு மூடு இல்ல. அந்த கிளவிய நீ தானே எந்த பாடுபடுத்தின? அது உன் கூட வந்த கிளவியாது. அட எங்க அப்பா தாதாயா அது. நான் என்ன பண்ண, அது படுத்து தூங்கல உன் ஷால் எடுத்து பத்தி படுத்துருந்துருக்கு. உன் கிரகத்தை பாரு, வெறும் கிளவியெல்லாம் தான் போய் ரேப் பண்ற. என்ன பண்ணி தொலைக்க? சரி அதனாச்சும் அவருக்கு கிடைக்குது. மோகன்ராஜுக்கு அது கூட இல்ல. கொஞ்ச நாளா எதுவுமே இல்ல, இப்ப சும்மா கிடக்கு வண்டி. இருந்தா மட்டும் விடு, வா வா. போயாங்கிட்டே. ஒரு பொம்பளை பிள்ளைய தயவு வேணும், ஒரு ஆண்மகனுக்கு பெண்ணோட தயவு வேணும், ஒரு பெண்ணுக்கு ஆணுடைய தயவு வேணும். என்னோட தயவு எனக்கு வேணாம் போ. குடும்ப உற்பத்தி ஆகணும்னா குடும்பம் ஒண்ணு உன்னைய வச்சு உற்பத்தி ஆகணும். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தா தான் உலக உற்பத்தி ஆகும். நீ ஒண்ணு என் கூட சேர வேணாம் போ. அப்படி சொல்லாத, அப்புறம் வேணும்னு எதிர்பார்ப்ப. எது? அந்த நேரம் நான் இல்லைன்னு என்ன செய்வேன்? இப்போ அனுசரிச்சுக்க, கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? நான் ஊருக்கு போட்டேன், அப்புறம் நீ யோசிப்பேன், ஐயோ அவர் எங்க போயிட்டாரு தெரியல, அப்புறம் வேதனை வரும். வராது எனக்கு. வராது வரும் வராது வரும்ங்கறேன். அப்பா இருந்தாலும் என்னப்பா தொட்டு தொட்டு பேசியிருக்காப்ல நீங்க பாத்துக்கிட்டு. என்ன தொடமா? அம்மா ஹலோ, என்னம்மா அப்படி என்ன தொட்டு பேசுறீங்க? என்ன தொட்டான்னா ஏங்க, ஒரு கல்யாணம் ஆகாத பிள்ளைய தொட்டு பேசினா நாளைக்கு யாருங்க கட்டுவாங்க? லூசு, கல்யாணம் ஆகாத பிள்ளைய தொடலாம் தப்பு இல்ல. சரி, கல்யாணம் ஆன பிள்ளைய தொட்டோம்னா தான் புருஷன்காரங்க வாயிலே வெட்டுவாங்க. ஹலோ, ஒரு வயசுக்கு வந்த பிள்ளைய இப்படி பப்ளிக்ல தொட்டீங்கன்னா நாளைக்கு யாருங்க கல்யாணம் பண்ணுவாங்க? லூசு மாமா, வயசுக்கு வந்த பிள்ளை தான் தொடலாம். வயசுக்கு வராத பிள்ளை தொட்டோம்னா பாலியல் பலாத்காரம் நம்மள உள்ள கொண்டு வச்சுட்டு அப்பா எனக்கு அந்த பலாரம் வாங்கியே நீங்க தள்ள. உங்க கூட தானே வந்தேன். பலகாரமா? ஏய் பலாத்காரம். அப்பா எனக்கு அந்த பலாரம் வாங்கி கொடுங்க. அம்மா அவர் சொல்றது காரம். அம்மா காரம். அப்பா நீங்களாவது எனக்கு வாங்கி கொடுங்கப்பா. அப்பா வாங்கி தரேன், நீ ஏன் கவலைப்படுற? ஐயா பாலியல் பலாத்காரம். அம்மா உனக்கு உரப்பு பிடிக்காதுமா? அவர் சொல்றது பழக்கா. ஓ கடவுளே, நீ மட்டும்தான் லூசு நினைச்சேன், உன் குடும்பமே லூசா? ஹலோ, பேசுங்க, தொடாம பேசுங்க. நானே என் பிள்ளைய தொட்டதில்லை. ஏய் மாமா, நீ தொடக்கூடாது மாமா, நான் தொடலாம். ஹலோ, அவ்வளவு ஏங்க என் பொண்டாட்டியை நான் தொட்டதில்லை, நீங்க தொட்டுக்கிட்டு இருக்கீங்க. எது? என் பொண்டாட்டியை நான் தொட்டதில்லை. ஏமா இவர் யாரு? எனக்கு அப்பா, எங்க அம்மாவுக்கு அவர் தான் புருஷன். ரெண்டு ஒண்ணுதான். அந்த ஆளு உங்க அம்மால தொடவே இல்லைங்கிறியா? ஏங்க தொடக்கூடாதுங்க. தொடக்கூடாதா? ஏய் நெசமாவே பொண்டாட்டி தொட்டது இல்லையா? எந்த பொருளுமே வச்சுக்கிற பொறுத்தா இருக்கு, புலங்குனா பழசா போயிடும். அப்புறம் எப்படா எத்தனை புள்ள? அது ஆண்டவன் கொடுத்தது. அப்படி சொல்லு, ஆண்டவன் கொடுக்கலடா, அடுத்த வீட்டுக்காரன் கொடுத்துருக்கான். என்ன மூதேவி, நீ வாழைப்பழ கம்பெனியாடா? ஏங்க நீ உரிச்சு உள்ள தள்ளு, அவன் அங்க உள்ள தள்ளட்டும். அம்மா இப்ப தெரியுதா நீ யாருக்கு பிறந்தீன்னு? ஏங்க எங்க அப்பாங்க. ஒப்பனுக்கு பிறக்கல, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு யோ பிறகு. அனாவசியமா பேசாத, எங்க அப்பாவுக்கு தான் நான் பிறந்தேன். பரவாயில்ல விடு, சந்தோஷம். ஆமா நீங்க என்ன பண்ணீங்க? மாம்பழம் வியாபாரம் பார்க்குறேன். மாம்பழம். வாவ் வாவ் வாவ், இந்த பழத்தை பார்க்கும்போது திங்கணும்னு ஆசையா இருக்கு. என்ன சொல்றீங்க? மாம்பழம் போசெல்லாம் கொடுத்து நிக்கிறீங்க. அடடடடடடா, என்ன மாம்பழம்? மல்கோவா. ஏன்னா பலசாதி மாம்பழம் இருக்கு. மல்கோவா, புதாத்தாத், கல்லாமணி, பாலாமணி, நீலாமணி, அப்புறம் வந்து காசாலட்டு, மஞ்சனத்திக்காய், நார்காய், இவ்வளவு காய் இருக்கு. இது வந்து மல்கோவா, நல்ல கலர். ஒவ்வொன்றும் பவுடர் உள்ள வச்சிருக்கேன். நீங்க என்ன நீங்க உள்ள வச்சிருக்கீங்க, அது எப்படி வெளியே? யோ எதையா சொல்லிட்டு இருக்க? ஹலோ, மாம்பழம் கூடையில வளைஞ்சு வெளியே ஒடியாருது திரு திருன்னு. இந்தா சக்கச்ச வந்த பழம், தேனாயகி நிக்கு பழம், எல்லாரும் வந்த பழம், இது வளர்க்கிட்டு பறந்த பழம். பழம் வாழைப்பழம். வாழைப்பழமா? ஏங்க எங்க அப்பா சாப்பிட்டத சொன்னங்க. ஐயோ கடைசியில அதானே ஏங்க
வாழைப்பழம் எங்க அப்பா சாப்பிட்டா அப்பா நான் விக்கிறது சாப்பிட்டது மாம்பழம். வாழைப்பழம். நான் விக்கிறது மாம்பழம். ரெண்டையும் சேர்த்து விற்கிறேன். உங்க ஒப்பன் பழத்தையும் விற்கிறியா? ரைட், ரொம்ப சந்தோஷம். என்ன விலை? ஒரு மாம்பழம் 2000 ரூபான்னு விக்கிறேன். எங்க மாமா மோகன்தாஸ் மாமாலாம் வாங்கவே மாட்டேங்கிறாப்ல. நாய் பிஎம் வந்து பார்த்த மாதிரி பார்த்துக்கிட்டே தெரியுது வேற அங்க இருந்து. தெரியாது, இவ்வளவு கிட்ட நிக்கிறேன் எனக்கே தெரியல. நீ அங்க இருந்து பாப்பியாக்கு போடா லூசு. இவன்கிட்ட கொடுத்தா திங்க தெரியாதுமா அவனுக்கு. உன்னை எதுலதான் சேர்க்கிறதுன்னு எனக்கு தெரியல. தெரியாது என்ன தெரியும்? வாங்குறேன், கத்தி எடுக்கிறேன், 4 கீத்து போட்டு 4 பேரும் சாப்பிடுறோம். சொன்னானா கோப்பை மாதிரி கத்தி எடுத்து அப்புறம் அறுத்து தான் சாப்பிடணும், முழுங்கவா முடியும்? அறுக்க கூடாது. மாம்பழத்துல கத்தி பட்டாலே செப்டிக் ஆயிடும். என்ன சொல்றீங்க? இந்த பழத்தெல்லாம் பார்த்தா கத்தி வைக்க மனசு வருமாயா? நான் எப்படி சாப்பிடணும்னு சொல்லித்தரேன். எப்படி? முதல்ல மாம்பழத்தை கையில எடுக்கணும். சும்மா இருங்க, இந்த அவர் ஒரு மாதிரியா பாக்குறாரு. இன்னைக்காவது அவர் நான் செய்யறது அவர் செய்யறதா ஓஹோ, இந்த சென்ம சாவல்யம் அடையட்டும். அப்புறம் லேசா ஒரு அமுக்கணும். ஐயோ இங்க பாருங்க, கிளம்பிட்டாப்ல. இங்க பாருங்க, கிளம்பிட்டா அப்புறம் செய்ய வேண்டியதானே, அதானே முக்கியம். அதானே. அப்புறம் ஒரு பம்ப் பண்ணணும். அப்படி இருங்க, அப்படி பண்ணிட்டு அப்படியே ஹலோ மாம்பழத்தை காட்ட மாமரத்தை தூர காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க. தூருமே இது நல்லா வலுவலுன்னு தாண்டா. ஏங்க நீங்க மாம்பழத்தை பத்தி சொல்லுங்க. நல்லா அங்க இருங்க, உள்ளங்கை வச்சு அதக்கலாம். ஹலோ என்னது? பேக்ரவுண்டா? பேக்ரவுண்ட் எங்க கசக்கிறதுக்கு மியூசிக் கொடுங்க. ஏடா குடுகுடுப்புக்காரனாட்ட மாம்பழத்தை கசக்கிறதுக்கு மியூசிக் கொடுறான்னா இங்க. ஐயோ துணிக்கிளீர உலகத்துல இப்படி மியூசிக் கொடுத்தாலும் எப்படி நான் பார்க்கலடா. நல்லா கசக்கிட்டு இங்க இருங்க, இந்த நுனியில லேசா சின்ன கடிச்சு விட்டு அப்படி அமுக்கிக்கிட்டே உறிஞ்சணும். இங்க இருங்க தம்பி, நீங்க தான் நான் மியூசிக் உறிஞ்சுறதுக்கா? எங்க கொடுங்க. நீ உறிஞ்சுறதுக்கு கொடுக்கல மியூசிக்கு, எடுவட்ட வாழ மியூசிக் பெரிய இளையராஜாவுக்கு பேக்ரவுண்டு வச்சு இடக்கான நானே கொடுத்துக்கிறேன். அப்படி உறிஞ்சினோம்னா தான் ஸ்லைஸ் சாப்பிட்ட மாதிரி மாம்பழம் குழக்குன்னு போகும். கொட்டை வாய்க்குள்ள போயிருங்க. நீ தான் கையை வச்சு தடுத்துக்கிறேன். அதுக்கு தான் கொட்டையை அறுத்து வச்சுட்டு பழத்தை சாப்பிடணும். நீ எப்படியோ ஆபரேஷன் பண்ற முடிவுல இருக்க. உங்களுக்கு மாம்பழம் வேணுமா வாழைப்பழம் வேணுமா? அப்பா அந்த மியூசிக்கை கொடுங்கப்பா. ஒப்பனை கொடு வாழைப்பழத்தை. அப்பா அந்த மியூசிக் மாம்பழம் விக்காத ஓமா. நான் அக்கினி சட்டியெல்லாம் எடுத்து முடிச்சுட்டேன். மறுபடியும் எனக்கு அளவு ஊற்ற ஏற்பாடு பண்ணுறீங்களா? ராணி, அவர் சொல்ற மாதிரி ஆடு. அப்பா 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 தெரியாம பண்ணிட்டேப்பா. எப்பற உருட்டு ராக்கெட் இடம் மாதிரி இங்கிட்டு இறங்க போகுது பாருங்க. ஆயா மகளே, ராக்கெட் இறங்குதா? என்ன உங்க அம்மா மாதிரியே நின்னு பண்ற? அப்பா அண்ணா தெரியாம பண்ணிட்டேன். ஏடியா கைய போல. ஓம்பாடு இப்படித்தானா? என்ன மாப்பிள்ளை, நீங்களும் நம்மள மாதிரி தானா? அப்போ உனக்கும் முத்த தெரியாதா? நல்ல குடும்பம்டா நம்ம குடும்பம்.
கழட்டிடுவோமா? வேற நல்ல வேலையா போச்சு. எங்க இல்ல உங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எது எனக்கு பிடிச்ச சட்டை பிடிக்கலையா? கழட்டிடுவோமா? பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள்கிட்ட ஒன்று கேட்கட்டா? என்ன கேட்க போறீங்க? உங்களுக்கு பொம்பளை பிள்ளை அது தைரியமா பேசுறியா? அதானே, ஆம்பளை இப்படி வெக்கப்பட்டு வெக்கப்பட்டு நிக்கிறியா? அவ உதுத்த சிரிக்கி பேச உன்னை எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு டேமேஜ் ஆயிடுச்சான்னு யாரை பார்த்து என்ன வார்த்தை கேட்குற? சாரி, ஒரு டன் ஸ்லிப் ஆகுது. உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சான்னு எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகல. எனக்கு இன்னும் ஆகலை. ஆளுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்க. இன்னும்மா நான் தான் தள்ளி போட்டுக்கிட்டே வர்றேன். ஏன் என்னப்பா அவசரம் கல்யாணத்துக்கு? கொஞ்சம் காசு பணம் சேர்த்துக்கிட்டு ஒரு வீடு வாசல் கட்டிக்கிட்டு மறுபடியும் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு திருக்கடையூர் போனோம்னா ஏன் நான் 10 வருஷம் ஒரே இதாக 60 கல்யாணம் பண்ணிக்கலாம். 60 வயசுல பொண்ணு பார்க்கணும். எதுக்கு? எனக்கு இதுதான் வேணும். எது வேணும்? கம்பியை காய் வச்சு வாயில் இழுத்துருவேன். இதுதான் வேணுமா? நீங்க எதுல வேணாலும் இழுங்க, ஆனா என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க இழுங்க. சரி பண்ணு. அப்புறம் ஏமாண்டு இனிமேதான் எனக்கு வேலை இருக்கு. பண்ணியா எனக்கு வேலை இருக்கியா? பண்ணியா இது லவ் பண்ணி தொலையா? லவ் பண்றியா? பண்ணி தொலை. வேலை இருக்குன்னு சொல்லனாலயா? ஏண்டி ஃபர்ஸ்ட் நைட்ல இப்படி தான் சொல்லுவியா? சீக்கிரம் பண்ணி தொலை, பண்ணிட்டு போன்னு சொல்லுவியாங்க. ஏய் போட்ட ஒரு ஃபீலிங்கோட சொல்லணும். ஃபீலிங் எப்படி? ஐ லவ் யூ. லவ் ஐயோ எடா நாய் கத்துன மாதிரி. ஏங்க லவ் ஃபீலிங்கோட சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஃபீலிங்க்கு நம்ம ஃபீலிங்கே தேவல. நானே பண்ணி தொலைக்கிறேன். நீ ஒண்ணு அவ்வளவு ஜெரம் போட்டு நீ ஒண்ணும் பண்ண வேணாம். எப்படி நினைச்சிட்டு இருக்க தெரியுமா? எப்படி எல்லாம் சொல்லட்டா? ரெண்டக்க அஞ்சரையா நினைச்சதெல்லாம் தப்புன்னு தாடையிலே போட்டுக்க வேணும். போட்டுக்கிட்டேன் நான் போட்டுக்கிட்டேன். இனிமே நீ படிச்சதெல்லாம் பக்குவமா சொல்லி கொடுக்க வேணும். என் கண்ணு எங்க? அத்தான்னு கூப்பிடு. அத்தான் செத்தாண்டா எதிரி. அத்தான் அத்தானும் நான் தானே, செத்த பொத்தானும் நீ தானே. அத்தானும் நான் தானே, என் முத்தாரும் நீ தானே. உன்னை செத்தாலும் வரவேனே, முத்தாரும் நீ தானே. ஆசையத்தான் அருமையத்தான் நான் தானே, சட்ட பொத்தானு நீ தானே. அத்தான் நான் தானே. உன்னை மலை போல நினைச்சிருக்கேன், நீ அதையாமல் இருக்காதே. நானும் உன்னை தங்கச்சல போல நினைச்சிருக்கேன். நீ தங்கச்சி போல கொண்டுருவேன். நீ பேசாமல் இருக்காதே. கண்ணே என் நாட்ட புத்திசாலி உலகத்தில் ஏது, என்னாலும் உனக்கு நீ இது அமையாது. என் நாட்ட புத்திசாலி உலகத்தில் ஏது, என்னாலும் உனக்கு நீ இது அமையாது. என்னாலும் நமக்கு இது பிரிவு கிடையாது. சுந்தரிய அடி சுந்தரிய அந்தரங்கமே, சுந்தரிய அந்தரங்கமே, மனசுக்குது அனந்தரங்கமே, சுந்தரிய அந்தரங்கமே. ஓ அப்படியா? அப்படி நினைச்சிருக்க உன்னைய. அப்படியெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? சரிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்ல. நான் போய் இது ரெடி பண்றேன். எது ரெடி பண்ற? ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணி. வெரி குட். ஃபர்ஸ்ட் நைட் ரெடி பண்றேன், அதான் முக்கியம். ஆனா கல்யாணம் இப்ப முடியாது. ஏங்க? வருஷம் நாடகம் இருக்கு.
புரட்டாசி 10க்கு மேல வச்சுக்கிறோம் கல்யாணம். ஏங்க ஃபர்ஸ்ட் நைட் இப்போ வச்சுக்கிறோம். ஏங்க நாளைக்கு நாடா நின்று ஏங்க. நோ, இன்னைக்கு விடிய காலம் 3 to 4 பிரம்ம முகூர்த்தம். அதுல நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். ஏங்க நாடா நடந்துட்டு இருக்கு. அட அந்த நேரம் தான் நாரதர் வள்ளியும் தர்க்கம் கடுமையா இருக்கும். ராஜபாட்டுக்கார் உள்ள படுத்திருப்பாரு. ராஜபாட்டு வெளிக்கு இருக்க தண்ணி பாட்டில் எடுத்துட்டு போயிருந்தாங்கிட்டு ஒரே அப்பா உள்ள உட்காந்துருப்பாரு. வரமாட்டாப்ல. 500 ரூபா முதல்ல கொடுத்துட்டேன். அப்பா அலையேசப்பா வெத்தலை போட வருவாங்களே. வெத்தலை இங்கேயே உட்காந்து போடணும். முதல்ல காக்கவழி வாங்கி கொடுத்துருக்கேன். அட ஏங்க நீங்க மோகன்தாஸ் மாமா சும்மா போட்டு உடச்சுக்கிட்டே கிடப்பாரு. அவனுக்கு கவலையில வந்து உட்கார்ந்தானா ஃபேனை மட்டும் திருப்பி வை. அப்படியே தூங்கிடுவேன். ஜோதியப்பா சீன் மாத்துவாங்களே. நம்ம சீன் முடியாம அந்த ஆள் சீன் மாத்த மாட்டாப்புல சொல்லிட்டேன். இன்னைக்கு அடி நொறுக்குறான். எதை? ஆனா ஒண்ணு, இன்னைக்கு என்னுடைய காம கலியாட்டங்களை பூரா உன் இடத்துல காட்ட போறேன். ஏங்கிட்டயா? என்னுடைய 64 டைப்பையும் ஒன்னொன்னா எடுத்து கூட காட்ட போறேன். 64 கலைகளையும் உன்னை காட்டுவேன். நீ எனக்கு அதுல கம்பெனி கொடுத்து என்னுடைய டெஸ்ட்ல நீ பாஸ் ஆகணும். ஐயோ, பாஸ் ஆனா தான் உனக்கு தாலி. ஐயோ என்னங்க அப்ப என் வாழ்க்கை? இல்லைன்னா அது வழுக்கதான். பாத்துக்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? நீ அதுல பாஸ் ஆகணும். நான் செய்யற வேலைக்கெல்லாம் நீ எல்லா டிசைனுக்கும் கம்பெனி கொடுக்கணும். ஃப்ரண்ட் பேக் சைடு அவ்வளவு டிசைனும். அது ஓஹோ பாஸ் ஆனினா தான் உனக்கு நான் தாலி கட்டுவேன். நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கனா? எது? நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கனா? ஆமாட்டேன். ஆயிட்டீங்கனா? பாஸ் ஆயிடுவேன். அட நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கனா? ஐயோ நான் எப்படியாவது தக்கி முக்கி நக்கி அது 35 மார்க் அப்ப பாஸ் பண்ணிடுவியா? எங்கங்க இவர் பாஸ் பண்ற மாதிரியே தெரியலங்க. இந்த கடைசியில சொன்ன செஞ்சாட்னா அப்ப அழகு இரு மோகன்தாஸ் என்னமா சொல்றேன். 2 கலை அது உனக்கு தர்றேன். வந்து விளக்கு பிடிக்கிறது ஒரு கலை. அதை மட்டும் பிடிச்சிட்டு ஆள் வருதான்னு பாத்துக்கிறேன்னு அது ஒரு கலை. 2 கலை மட்டும் உனக்கு சரிதானா? விளக்க மாதிரி பிஞ்சு போகும். அவன் எதை விட்டு கொடுத்தா? ஹலோ, அவன் ஏற்கனவே படம் பார்க்குறவன். இது நேரம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்காது அவனுக்கு. கன்றாவி அந்த பழக்கம்லாம் வச்சுக்காதரா. சீச்சி உன் கிட்டத்துல உட்காந்து வர மாட்டேன் நானு. நீ போய் ரெடி பண்ணு. மாமா இப்ப பின்னாடியே வந்துடுவேன். ஆமா வந்து பழைய கட்டில், பழைய பீரோ, இது மாதிரி உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பழைய இரும்பு பொருட்கள், பழைய துணிமணிகள், வண்டி எடுத்துட்டு போப்பா நாடகம் நடக்குது. இது மாதிரி ஒண்ணுக்கும் உதவாம உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு வாங்க. நல்ல விலைக்கு எடுத்துக்கிறோம். வாங்க அக்கா வாங்க. ஓடாத மிக்ஸி, ஓடாத கிரைண்டர், பழைய கட்டில், பழைய பீரோ, பழைய இரும்பு பொருட்கள். 500 ரூபாய் தர்ற வண்டி எடுத்துட்டு போங்கடா. நம்ம வீட்டை சுத்தியே வர்றாங்களே, ஒருவேளை தெரிஞ்சிருக்குமோ?